தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கி தணிக்கை வாரியம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கி தணிக்கை வாரியம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் சுஷ்மா வழங்க கேட்கலாம். சுஷ்மா, விவரம் சொல்லலாம். வணக்கம் கோகிலா. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழை மத்திய தணிக்கை வாரியம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த படம் வெளியாகுமா வெளியாகாதா இப்படின்ற பல கேள்விகள், விஜயுடைய கடைசி படம் அப்படின்ற பட்சத்துல ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுல பர்டிகுலரா பார்த்தோம்னா பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது போக இந்த படம் பகவத் கேசரி, அந்த படத்துடைய பாலையா நடிச்சிருந்த பகவத் கேசரியோடைய ரீமேக் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஏற்கனவே இந்த படத்து மேல பல கேசஸ் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ஜனநாயகன் திரைப்படம் ஏற்கனவே இணையத்துல வெளியாகி அது மிகப்பெரிய வைரலாவே போயிட்டு இருந்துச்சு. அதுல பார்த்த மக்கள் எல்லாருமே பகவத் கேசரியுடைய ரீமேக், பட் இருந்தாலுமே இது திரையரங்குல வெளியாகும் போது நாங்க முதல்வர் விஜயோடைய கடைசி படம் அப்படின்றனால நாங்க இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 27 நோக்கி 23 27க்குள்ள நாங்க வெளியிடப்படுவோம் அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியா இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஜூலை 23 இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா, நார்மலா நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாகும் அப்படின்றத தாண்டி முதல்வர் விஜய் அப்படின்ற டைட்டிலோட வெளியாகிறது தான் இங்க சிறப்பே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பேசுறத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே இந்த படம் 3.5 மணி நேரம் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ 3 மணி நேரம் 5 நிமிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 43 வினாடிகள் இந்த படத்துல குறைச்சு படத்தை 3 மணி நேரம் 5 நிமிடங்களாக குறைத்து வெளியிட போறாங்க கோகிலா.